வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையை தியானிக்கலாம். சவால்கள், அநீதி நிறைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். ஆபத்துக்கள், பிரச்சனைகள், பயமுறுத்துகின்ற சூழ்நிலைகள் எப்போதும் நம்மை சுற்றி உள்ளன. நாளை எப்படி இருக்கும் என்ற பயம் எப்போதும் உள்ளது. அரசியல் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை. மணிப்பூர் போன்ற சில மாநிலங்களிலிருந்து கேள்விப்படும் செய்திகள் நம்மை கலங்க வைக்கின்றன. கிறிஸ்தவத்திற்கு, ஊழியத்திற்கு எதிராகவே மக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எதற்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் சங்கீதம் 118 6வது வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்தில் காணப்படும் 3 நிகழ்வுகளை இந்த வசனத்தின் அடிப்படையிலே காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் இறுதியிலும் 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்திய ஒரு காரியத்தையும், காலேப், யோசுவா எப்படி அந்த சூழ்நிலையை கையாண்டார்கள் என்பதையும் பார்க்கலாம். கானானுக்கு அருகில் வந்த இஸ்ரவேலர்கள் அந்த மக்களை பார்த்து பயந்தார்கள். கடந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தின விதங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை மறந்தார்கள். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் எனவும் கூறினார்கள். ஆனால் காலேப், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எனவே நாம் எளிதாய் மேற்கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு கூறுகிறார். காலேப்பும் யோசுவாவும் கர்த்தரோடு தங்களை இணைத்து கொண்டு அந்த சூழ்நிலையை பார்த்தார்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் எப்போதுமே நாம் முன் செல்வதற்கு தடைகள் இல்லை. இரண்டாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத் யுத்த காட்சி. அங்கேயும் சவுலும் மற்றவர்களும் கோலியாத்தையும் தங்களையும் பார்த்து பயந்தார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திடம், நீயோ ஆயுதங்களோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று கர்த்தர் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கோலியாத்தை மேற்கொள்ளுகின்றார். கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நமக்கு தோல்விகள் இல்லை. மூன்றாவதாக பவுலின் அனுபவம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களில், எல்லோரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்று எல்லா தீமை நின்றும் பாதுகாத்தார் என பவுல் கூறுகின்றார். ஆம், கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நம் ஆபத்துகளில் நம்மை அவர் காப்பாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருப்பதை எப்போதும் மறவாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் முன் செல்வதற்கு தடைகள் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நமக்கு எப்போதும் தோல்விகள் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நம் ஆபத்துகளில் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் பலமுள்ளவர்களா பலவீனர்களா என்பது பொருட்டல்ல. நாம் ஞானம் உள்ளவர்களா ஞானத்தில் குறைவுள்ளவர்களா என்பதும் கூட பொருட்டல்ல. நாம் விசேஷித்தவர்களா அற்பமானவர்களா என்பதும் கூட பொருட்டல்ல. ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் அவரோடு இருக்கிறோமா? எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம் கர்த்தர் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் நம்மோடு இருப்பதினால் தடைகள் இல்லை, தோல்விகள் இல்லை, ஆபத்துகளில் கலக்கம் இல்லை. மறுபடியும் அந்த வசனத்தை கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சிந்தனையோடு இந்த நாளை மேற்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சவால்களை சந்திக்க பலப்படுத்துவாராக. ஆமென்.